சாருக்கு இந்த வேண்டுகோள். நாமக்கல் மாவட்டம் நாங்கள் வேலுக்குறிச்சியிலேருந்து பேசுகிறோம். வளையப்பட்டியிலேருந்து இருக்குது. நாங்கள் வளையப்பட்டி கிராமத்தில் வசிச்சு வரோம். நாயுடு சமுதாயத்தில் இருக்கிற கார்த்தி அவங்க வீட்டிலேருந்து கழிவாய் தண்ணிலாம் எங்கள் வீட்டு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் போய் அந்த கார்த்தி வீட்டுக்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் இப்போ 2-3 வருஷமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. கண்டினியூஸாக இந்த மாதிரி தண்ணி வருது, ஸ்டாப் பண்ணுங்கள், எங்களால் நடக்க முடியல, ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டெப்பும் யாருமே எடுக்கலை. இப்போ 1 வீக் முன்னாடி ரொம்ப தண்ணி அதிகமாக வரவும் என் ஹஸ்பண்ட் போய் கேட்டுருக்குறாங்க. கார்த்திகிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுருக்குறாங்க. நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கக்கிட்ட போய் ஹஸ்பண்ட் கேட்டுருக்குறாங்க. கேட்டதுக்கு பிடிச்சி அடிச்சுட்டாங்க. கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் போனார். சாதாரணமாக போனவர் ரத்த காயத்தோடு வர்றாரு. அறிவாக விட்டு வெட்டிட்டாங்க. சாதாரணமாக நாங்கள் இது ஒரு கால்வாய் பிரச்சனையை கேட்க போனதுக்கு இந்த பிரச்சனைனா எங்களை வந்து அருந்ததி சமுதாயங்கிறனால அந்த நாயுடு சமுதாயம் வந்து ரொம்ப தரமட்டமாக்கி பேசுகிறாங்க. எங்களுக்கு இதுக்கு நியாயம் வேணும். இப்படி நியாயம் கேட்க போனதுக்கு எங்களுக்கு இப்படி வெட்டுப்பட்டுச்சு. நாங்கள் யார்கிட்ட போய் நியாயம் கேட்குறதுன்னு தெரியலைங்க சார். எஸ்பி சார் உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து கோரிக்கை இட முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு நீதியும் நிவாரணம் வாங்கி தரணும். வணக்கம் சார். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி கிராமம் அதிர் சமூகத்தை சேர்ந்தவங்க. பக்கத்தில் நாயுடு சமூகம் மேலே இருக்காங்க, கீழே இருக்கிறாங்க. பள்ளத்தாக்கில் வந்து கழிவுநீர் ஊற்றிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்குங்க, கரெக்டாக போக முடியல. கேட்க போனால் வந்து ஜாதி திட்டமாக பேசி என்னடா ஜாதிக்காரங்க கூட பேசுகிறேன், நாயுடு சமூகம் எவ்வளோ பேசுகிறாங்க. நாயுடு மேற்கொண்டு அவங்க பெரியப்பான சொல்லி கால் பண்ணி சொல்லி தண்ணி நேற்று சொன்னதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பைக் தூக்கி வந்து 2 பேரும் வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து பைக்லேருந்து மேட்டிட்டு போகிறாங்க. என்னோட ஓரம் பேசிகிட்டு இருக்கிறேன், நடந்து சண்டை போட்டு போகிறாங்க சார். சரி, நான் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் வேலைக்கு போயிட்டுங்க சார். வேலைக்கு போய்ட்டு வரும்போது அவங்க கோயில் நாயுடு சமூகம் மறைவு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடை இருக்குங்க. அந்த மளிகை கடை நின்றுங்க. அந்த கார்த்திங்கிற நாயுடு போய் வந்து அருவாக்கத்தை தூக்கிட்டு வந்து அம்மா வெட்டிட்டாங்க. ஒன்றும் தெரியலிங்க, விஷம் மாறிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து மயக்கம் மறந்துச்சுங்க. அதுக்கு மேலே வந்து ராசிபுரம் ஜிஹெச்சில் வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து தவறாக மேலே கேஸ் கொடுத்து அதே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து காவலர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போனாங்க. இதுவரையும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலைங்க. அமைதியாகவே தாக்குறாங்க. சிந்து சபையில் சொல்லி ரொம்ப கேவலமாக நம்மளை வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஸ்டெப் வந்து வெடிஷன் எழுதி போனாங்க. சரி, இதுவரை எந்த வெடிக்கும் இல்லைங்க. அந்த பையன் வெட்டின பையன் வந்து ஆசைப்படுத்திட்டு நல்லா தான் இருக்காங்க சார். அவனுக்கு சாதகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். சாய் வந்து கேவலம் பேசுகிறாங்க சார். முழுக்க ஜாதி வெறி தான். அவங்க ஜாதியை காட்டி அவங்க நாயுடுவா இருக்கிறதுனால எங்களை அருந்ததியர் நாங்கள் இருக்கிறதுனால எங்களை தரமட்டமாக்கி பேசுகிறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்கள் உசுருக்கு மெயினாக பாதுகாப்பு கொடுக்கணும். ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப பயமாக இருக்குது சார் ஊருக்குள்ள போகிறதுக்கு.